ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். வெல்கம் டு சேர்க்க சரியில்லை. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு. சாப்பிட்டு கிளம்பு தங்காதுரை, ஒரு அளவுக்கு மேல பண்ண. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம், பிளஸ் மீன் ஃப்ரை அதுவும் செய்ய போறோம். என் தங்கச்சியும் என் ஒய்ஃபும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம தான் செய்ய போறோம். நல்லா இல்லைன்னு சொல்லியா சாவடிச்சிருவேன். அது நீ வைக்கிற குழம்பு. குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டேய், குளிக்க வேண்டிய புதைங்கடா. மீனை கழுவ கொடுத்தேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தேவையான பொருட்கள், செய்முறை எல்லாத்தையும் சொல்றேன். இது நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு. இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒரு வழியா மீன் வந்துருச்சு. இது பொரிக்கிறதுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் பொரிக்கிற ஐட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணுவோம். முதலில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது தேவையான பொருட்கள்: மிளகாய் பொடி, சும்மா அப்படி மலை சாரல் மாதிரி. இது தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லின்னு வாங்கல. இது குழம்பு பொடி, மீன் பொடி, சிறிது பெப்பர், மல்லித்தூள், கரம் மசாலா. இதெல்லாம் போடுவாங்களான்னு தெரியல, போடுவோம். என்ன பண்ணிடுவானுங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் லெமன். நீங்க தான் சாப்பிட போறீங்க. ஜண்டா, இதுக்கு திஷ்டி வந்துடும், அதனால. சிறிதளவு நல்லெண்ணெய். யார் நல்லெண்ணெய்? ஜோதி அக்கா நல்லெண்ணெய். இதயம், இந்த இதயம். சரி, அது வேற பாட்டு. அப்பா கலங்கும்டா. எல்லாத்தையும் நன்றாக கலக்கவும். என்ன கருமையா இது? நம்மளா சாப்பிட போறோம், அவங்க தானே. இப்பொழுது சிறிதளவு உப்பு. எந்த அளவுலாம் தெரியாது, குத்து மதிப்பா போடுவோம். அந்த இப்படி போடுவாங்கல்ல, கை உடஞ்ச மாதிரி. என்ன கொஞ்சம் போடுவோம். காசா படமா, உப்பு தானே. ஜிகிரி ஜிகிரி ஜிகிரே, ஜிக்கு ஜிகிரி ஜிகிரே. கொஞ்சம் தண்ணி, ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கு. அப்புறம் பல்லு விளக்கிடுவாங்க இவங்க, டாபர் ரெட்டுன்னு நினைச்சு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? டாபர் ரெட் பேஸ்டுக்கு மாறுங்க. இதுல ஐ திங்க் முட்டை, தயிர் எல்லாம் சேர்ப்பாங்களான்னு தெரியல. முதல் தடவைல, ஏன்னா அடுத்த ஆட்டி பண்றதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும். அதனால சிம்பிளா பண்ணி பார்ப்போம். என்ன மனுஷன்? இப்போ மீனை எடுத்து பரவாயில்லடா, நமக்கு சமைக்கலாம் தெரியுதா. நம்ம சமைச்சது அவங்க தானே சாப்பிட போறாங்க. எவ்வளவு நாள் அவங்க சமையல நம்ம சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம சமையல். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. நான் இருப்பேன், அவங்க இருக்க மாட்டாங்க. என்னமோ இவங்களுக்கு தான் சமைக்க தெரியும், நம்மளுக்குலாம் சமைக்க தெரியாது. இது ஏதோ 4 மணி நேரமா 5 மணி நேரமா ஊற வைக்கணுமாங்களே. சரி, ஊற வைக்கணுமா, ஆற வைக்கணுமா, காய வைக்கணும், காய வைக்கணுமா, உலர வைக்கணும். நான் ஏன் உலர்றேன்? இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. இல்ல, உள்ள என்னத்தடா போட்டீங்க? என்ன சவுண்டே காணும். ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. உடஞ்சிருச்சா? என்ன பண்ண? நீ என்கிட்ட ஒரு ₹1,00,00,000 எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி வாங்கி. ஆனா சரக்கு பாட்டில் உடஞ்சிருக்க. நலங்கு வைக்கிறேனா? ஆமா, வயசுக்கு வந்துருச்சு மீன். சீமந்தம் நினைக்கிட்டு இருக்கேன். நான் தானே மரமாப்பேன், குச்சி கட்டிட்டு இருக்கேன். மீன் பொரிச்சா திம்பல. ஓகே, நல்லா ஆற வைக்கணும். மாடியில காய வச்சுட்டு வரியா? போன் எடுத்துட்டு வேணாம். எல்லாரும் கேவலப்படுத்தி பேசுறானுங்க.
ஓகே, சுபமரியாவல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பொரிச்சு எடுப்போம். அடுத்து மீன் குழம்பு, மெயினான மேட்ரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. லாங் டிரைவ் போலாமா?